ராமரின் வம்சமான ரகுவம்சத்தின் முதல் அரசனான திலீபன் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாததால் அனவர்த்தத்தில் இருந்தான். வசிஷ்டரிடம் சென்று கேட்டபொழுது காமதேனுவை அவமதித்ததால் ஏற்பட்ட சாபம் என்று அவர் கூற, காமதேனுவின் பெண்ணான நந்தினிக்கு பணிவிடை செய்தால் புத்திர பாக்கியம் ஏற்படும் என்று கூறினார். திலீபன் காட்டில் நந்தினிக்கு பணிவிடை செய்து வரும் பொழுது ஒரு நாள் குகையில் இருந்த சிங்கம் நந்தினியை பிடித்து இழுக்க அதன் ஓலம் கேட்டு காப்பாற்றுவதற்காக அம்பை எடுத்தான். ஆனால் அவன் கை செயலற்று போயிற்று. சிங்கம் கூறியது, அரசே, வீணான முயற்சி வேண்டாம். நான் சாதாரண மிருகம் அல்ல, சிவபெருமானின் சேவகன். என் பெயர் கும்போதரன். இந்த தேவதாரு விருட்சத்தை காப்பதற்காக அருகில் வரும் மிருகத்தை உண்டு வாழ்வதே சிவபெருமான் எனக்கிட்ட கட்டளை. இந்த தேவதாரு மரம் பார்வதிக்கு மிகவும் பிரியமானது. இதை கேட்ட அரசன் பசுவிற்கு பதிலாக தனது உயிரை பணயமாக வைத்தான். இதனால் மகிழ்ச்சி அடைந்த நந்தினி இந்த மாயை விளக்கி அவனுக்கு வரமருளிற்று. திலீபனும் புத்திர பாக்கியம் பெற்றான்.